திமுக மீது மனக்கசப்பில் காங்கிரஸ் மேலிடம் இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவரை மாற்ற திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக உறுப்பினர் சந்திரசேகரன், திமுக உறுப்பினர்கள் எம். சண்முகம், வழக்கறிஞர் பி. வில்சன், எம். அப்துல்லா ஆகியோரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் இந்த பதவிகளுக்கான தேர்தல் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் ஒரு பதவியை மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருந்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு சீட் ஒதுக்கப்படும் என நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் வைகோவுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மதிமுக தரப்பில் திமுக மீது அதிருப்தியில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் தாங்கள் தொடர்வதாக அக்கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது திமுக மீது மனக்கசப்பில் காங்கிரஸ் மேலிடம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக வசம் உள்ள 4 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளில் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்க கோரி காங்கிரஸ் மேலிடம் தரப்பிலிருந்து திமுகவை அணுகிய போது திமுக தலைமை அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் அக்கட்சியின் மேலிடம் பேசிய போது திமுகவுக்கு ஆதரவாக அவர் கருத்து தெரிவித்ததோடு, கடைசி நேரத்தில் கேட்டால் திமுகவால் எப்படி சீட் ஒதுக்க முடியும் என்று தன் கட்சி மேலிடத்திடமே அவர் பதில் கேள்வி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் செல்வ பெருந்தகை திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதை உணர்ந்து கொண்ட காங்கிரஸ் மேலிடம் ஏற்கனவே அவர் மீது உள்ள புகார்களை விசாரிக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் கிடைத்த உடனேயே அவசரமாக காங்கிரஸ் மேலிட நிர்வாகிகளை சந்தித்து செல்வ பெருந்தகையை மாற்றக்கோரி அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி டில்லிக்கு சென்றுள்ளார். சோனியா, ராகுல் ஆகியோரை சந்திக்க KS அழகிரி நேரம் கேட்டபோது அவருக்கு உடனடியாக நேரம் ஒதுக்கப்பட்டு டில்லிக்கு வரும்படி அவரை காங்கிரஸ் மேலிடமே அழைத்ததாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இத்தனை நாட்கள் திமுகவுடன் நெருக்கம் காட்டி வந்த காங்கிரஸ் இப்போது அதை சற்று குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும், இண்டி கூட்டணி என்கிற பெயரில் தேசிய அளவிலான தேர்தலின் போது தாங்கள் விட்டுக் கொடுத்த போதும் பதிலுக்கு விட்டுக் கொடுக்க திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் யோசிப்பதால் இண்டி கூட்டணியை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.